எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தென்றல்மணி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த சந்தை வாரதோறும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. தருமபுரியிலேருந்து நேராக அப்படி திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல பாரம்பரியமான சந்தை தான். இந்த வாரம் கொஞ்சம் நிறைய மாடுகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு. என்ன ஊர்ண்ணா நம்ம கடனூர் கல்லாவி பக்கத்தில். கல்லாவி பக்கத்துங்களா? என்ன ஒரு மாடு தான் எட்டு வந்தீங்களா? விற்கிறதுங்களா வாங்கிட்டீங்களா? விற்கிறதுக்கு எட்டு வந்தீங்களா? என்ன சென்னை மாடுங்களா? சென்னைலாம் இல்லை, சென்னை எது இல்லைங்களா? கறவை மாடுங்கண்ணா. பால் கறந்துட்டு இருக்குங்களா? அப்போ எத்தனை லிட்டர் கறக்குதுங்க? 10 லிட்டர். 10 லிட்டர் இப்போ கறந்துட்டு தான் இருக்குங்களா? பல்லுண்ணா? பல்லு வந்து 4 பல்லு தான். 4 பல்லுங்களா? ஓகே. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? நாம் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக அதனால் 25 சொல்லி 19 ரூபாய் கேட்குறாங்க. 19 கேட்குறாங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஒரு 20 ரூபா. 20 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. நல்லா மாடு 10 லிட்டர் கறந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. 20 ரூபான்னா கொடுத்துருவாங்க. நல்ல செவலை தான். இப்படி ஒரு நாட்டு இப்படி ஒரு நாட்டு மாடு எட்டு வந்துருக்குறாங்க. அப்படியே வாங்க பார்க்கலாம். நாட்டு மாடுங்களாண்ணா? நாட்டு மாடு. என்ன சென்னையாக இருக்குங்களா? இல்லை இல்லை சென்னை இல்லைங்களா? கண்ணு போட்டு குடிச்சிருச்சு. பால் கறக்குது. பால் கறந்துட்டு இருக்குங்களா? ஓகே. எத்தனை லிட்டர்னா கறக்குது? வரும் 2 நேரம் ஒரு 2 லிட்டர் வரும். நாட்டு மாடு அவ்வளோதான். 2 லிட்டரு. சரி. என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க? 28 சொன்னேன். 28 சொல்லியிருக்கீங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்க? 25 கேட்குறேன். 25 தானே. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 27 வந்தால் கொடுக்கும். 27 வந்தால் கொடுத்துருங்க. ஓகே. பல்லுண்ணா? பல்லு கடமுளப்பு. கடமுளப்பு. ஓகே. கடமுளப்பு 2 நேரமாக 2 லிட்டர் கறக்குறதா சொல்லியிருக்கிறாரு. கண்குட்டி கொடுத்துட்ருக்காங்க. கறவை மாடு தான். நல்லா நாட்டு மாடு. 27 சொல்லியிருக்காரு. 27 வந்தால் கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது. ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக எல்லாம் கொஞ்சம் நாட்டு மாடுங்க. நாட்டு மாடு கிராஸுன்னு தான் இருக்குது. கொஞ்சம் கண்ணோடு இருக்குது. நல்லா பால் மாடு தான். $35,000 சொல்கிறாங்க. கண்ணு மாடு 35,000 சொல்லியிருக்காங்க. செவல சட்டையில் வந்திருக்கு. கெடேரின்னு நினைக்கிறேன். சனியாண்ணா? கெடேரி தானேண்ணா? பல்லு போட்டிருக்குங்களா? 2 பல்லு கெடேரிங்களா? ஓகே. ஓகேண்ணா. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? 17 சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்டாங்க? இன்னும் கேட்கல. நல்லா கருப்பு சட்டில் இருக்குது. 2 பல் கெடேரி. சென்னையாண்ணா? சென்னை இது இல்லை. சென்னை இல்லை. நல்லா இருக்குது. 17 சொல்லியிருக்காரு. எல்லாம் முன்ன பின்ன அனுசரித்து தருவாங்க, வந்து எடுக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செவலை சட்டை ஒன்று, ஜெர்சி ஒன்று, வெள்ளை கண்ணு கொடுக்கலாம்.
என்ன ஊர்ண்ணா நம்ம? கம்பெனியில் வியாபாரியாண்ணா? ஆமாங்க. எத்தனை எட்டு வந்தீங்க இந்த வாரம்? 2 எடுத்துட்டு வந்துருங்க. வளப்புக்குட்டி. வளப்புக்குட்டி 2 எட்டு வந்திருக்கீங்களா? ஒன்று நாட்டி ஒன்று இது நாட்டுங்களா? இது நாட்டு மாடு. இன்னொன்றுண்ணா இது கிராஸு, ஜெர்சியில் கிராஸுங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க ரெண்டும்? 227 சொல்கிறேங்க. ஜோடி 27 சொல்லியிருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்னா கேட்டிருக்காங்க? 21,000 21 கேட்குறாங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஒரு 22 23 வந்தால் கொடுத்தாருங்க. 22 வந்தால் கொடுத்துருவீங்க. 2 கிடாரி வளர்ப்பு குட்டி 21 வந்தால் கொடுத்துருவாரு. எவ்வளோ சொல்லு, நான் சொல்லிட்டேன். எனக்கு நான் காசு வாங்கிக்கிறேன், வேலை சொல்லு. இதுண்ணா சென்னைங்களா? நல்ல கலரில் இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நல்ல பெரிய மாடு. வாங்க அப்படியே உள்ள போகலாம். இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போகலாம் வாங்க. லட்சப் கண்குட்டிங்க 17,000 வாங்கிக்கிறியா? வாங்கிட்டாங்களாட்டுக்குது. சரி நாட்டு மாடு ஒரு ஜெர்சி கிராஸில் ஒன்று எட்டு வந்துருக்குறாங்க. வளர்ப்பு குட்டிங்க ரெண்டும். என்ன ரேட்டுன்னு கேட்கலாம், அப்படியே வாங்க. என்ன ஊர்ண்ணா நம்ம? எத்தனை மாடு எட்டு வந்தீங்க? எத்தனை கண்குட்டி எட்டு வந்தீங்க? 2 தானா? 2 தான் எட்டு வந்தீங்களா? ஓகே. என்ன ரேட்லண்ணா இருக்குது? இது 10 ரூபாயில் இருக்குது. இது 6. இது 10ங்களா? பிளாக்கு 10ங்களா? அது நாட்டு மாடு 6ங்களா? என்ன ரேட்டுண்ணா கேட்டிருக்காங்க? இன்னும் யாரும் கேட்கலீங்களா? சரிண்ணா. நல்லா வளர்ப்பு கண் குட்டிங்க. நல்ல கலரில் வந்திருக்கு ஒரு கண்குட்டி. என்ன ரேட்ண்ணா? என்ன ரேட்டு? என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 9,000 சொல்லியிருக்கீங்களா? 9,000 சொல்கிறாரு. நல்லா இருக்குது. பால் கண்குட்டி தான். நல்ல கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. எடுக்கலாம், முன்ன பின்ன பேசி எடுக்கலாம். வளர்ப்பு குட்டிங்க நிறைய இறங்கியிருக்கு இந்த வாரம். ஃபுல்லாக 9 வளர்ப்பு குட்டிங்க நல்லாவே ரேட்டு ஏதாவது இருக்குங்க. ஃபுல்லாக 9, 10, 11 இந்த ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஹெச்எப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுருக்கு. ஜெர்சி குட்டி ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. கையில் வாங்கிட்டு கையில் வாங்கிட்டு முடிஞ்சுங்களா?
பார்த்து என்ன ரேட்டா சொல்லியிருக்காங்க? என்ன ரேட் சொல்லியிருக்காங்க? 6,000 சொல்கிறோம். 6,000ங்களா? 6,000 சொல்கிறோம். சரியான மாடு, கழிச்சல் மாடு. 6,000 ரூபாய் கண்ணுக்குட்டி, ஜெர்சி கண்ணுக்குட்டி 6,000. ஹெச்எஃப் 25,000 ஸ்டார்டிங்கு. கண்ணுக்குட்டி 25,000. ஜெர்சி குட்டிங்க. ஜெர்சி குட்டிங்க எல்லாமே 10 ரூபாயிலிருந்து அப்படி ஸ்டார்டிங் இருக்குது. அப்படியே வாங்க உள்ள போகலாம். ஃபுல்லாக ஹெச்எஃப் சூப்பர் கலரில் இருக்குங்க எல்லாமே. வியாபாரம் பேசிகிட்டே இருக்காங்க. நல்ல பெரிய கெட்டாரி வந்திருக்கு. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்சாட்டங்க இது பார்க்கலாம். $30,000 சொல்லியிருக்காங்க. 30,000 ரூபா பேசிகிட்டே இருக்காங்க. மாதப்பண்ணா வாங்கிட்டாங்க. வாங்கிடுச்சிங்களா? ஒன்றும் வாங்கினீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன ரேட்னா சொல்லியிருக்காங்க? 15,000. 15,000 சொல்லியிருக்காங்களாம். ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி. வியாபாரி அண்ணா நம்ம? என்ன ஊருண்ணா? பையூருங்களா? ஓகே. பேருண்ணா? அன்புங்களா? ஓகேங்க. டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கீங்களாண்ணா? டைரி ஃபார்மு இல்லை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. எங்கண்ணா எல்லாம் சிந்தாமணி குட்டிங்களா? ஓகே, எல்லாமே சிந்தாமணி குட்டிங்களா? என்ன ரேட்டில் தானே இருக்குது நம்மக்கிட்ட? இது வந்து ஒரு 30 ரூபாய் வரும். 30 ரூபாங்களா? ஓகேண்ணா. இதெல்லாம் 20 ரூபா. 20 ரூபா. 20 ரூபா. ஓகே. அது வந்து ஒரு 55 ரூபா ஒரு ஜோடி. ஜோடி 55ங்களா? 25 ரூபா வந்துடுங்களா? ஆமாம். ஓகேண்ணா. நம்ம ஃபோன் நம்பர்னா? 79 74 15 97 15. நம்ம வீடோட லொக்கேஷன் சொல்லிடுங்கண்ணா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. NH போட்டு போகிற வழியிலே அக்ரி காலேஜ். ஓகே. அக்ரி காலேஜ் அங்கே இருக்குங்களா? தருமபுரிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற மெயின் ரோடு பையூர் அக்ரி காலேஜ். ஓகே. வீட்டான வந்தால் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பீங்க? வீட்டான ஒன்றும் கண்ணுக்குட்டி இருக்குங்களா? இருக்குண்ணா. 7-8 இருக்குங்களா? சரிண்ணா. நன்றி. காலை கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டியோட இருக்கு.
ஃபுல்லாக இந்த பக்கம் நல்லா பால் மாடுங்க, சென மாடு, பால் மாடுங்க. நல்ல பெரிய மாடு. நல்ல பெரிய பெரிய மாடு. ஆனால் சென மாடுங்களா பால் மாடுங்களா? சென மாடுங்களா? பெரிய நல்ல பெரிய ஜெர்சி சென மாடுங்க. எத்தனை மாதம் என்னண்ணா? கண்ணு போடுற நாளுங்களா? பல்லுண்ணா சரியாக இருக்குங்களா? எத்தனாவது ஈத்து? 46 சொல்லியிருக்கீங்களா? இது எத்தனாவது கண்ணுக்குட்டி? நான் இப்போ வயிற்றில் இருக்கிறத தெரில. 46. நல்ல பெரிய ஜெர்சி. மாடை பொறுத்த ரேட்டுங்க முடிஞ்ச இருக்குது அப்படியே. போயிட்டோம். ரெண்டு கிடாரி வாங்கி கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரில. நல்லா தரமாக இருக்கா செப் குட்டி. ரெண்டு சூப்பராக வாங்கி கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு மாடு வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நல்லா பிளாக்ல இருக்கு. பால் மாடு. பால் மாடாண்ணா? பல்லுண்ணா? 4 பல்லுங்களா? என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? 25 சொன்னீங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 20 கேட்குறாங்க. 21. எவ்வளோண்ணா கறக்குது பால்? 7 லிட்டருக்கு. 7 லிட்டருக்கு கறக்குது ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பால் மாடு 21. நல்லா இருக்கு. எவ்வளோ ஜாலியாக உட்காந்துங்கிறான் பாருங்க. அப்பாவோட தோளில், அப்பாவா தாத்தாவோன்னு தெரில, தோளில் உட்காந்துருக்கான். யாருன்னு நினைக்கிறேன்.